கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக இரட்சகராம் கிறிஸ்து நம் வாழ்வில் எப்பொழுதும் பிறக்கும் தகப்பனாய் எந்நாளிலும் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். என் உள்ளத்தில், என் இல்லத்தில், என் தேசத்தில் பிறந்திருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனால இரட்சகர் பிறந்த டேட் பைபிள்ல சொல்லப்படலை. பைபிளை தேடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 இயேசு பிறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கா? ஒருவேளை பெண்டிகா சர்ச்சில் டிசம்பர் 24 காலையில் ஈவினிங் நைட்டு 10 மணிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மேல் நாடுகளில் ஒரு சில ஊரில் 26 கொண்டாடுறாங்க, ஒரு சில ஊரில் 26 கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் பிறந்தது எப்படின்னா, இயேசு எப்போ பிறக்காருன்னா, எப்போ ஒரு மனிதன் பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வில் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எந்த மனிதன் மனம் திரும்பி புது வாழ்வை பெற்றுக்கொள்வாரானோ அன்று அவன் உள்ளத்தில் பிறக்கிறார், அவன் இல்லத்தில் பிறக்கிறார். ஒரு கணவன் மனைவி 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 பேர் சண்டை போட்டு கப்பிள்ஸ் டைவர்ஸ் ஆகுறாங்க. டைவர்ஸ் ஆகி உலக பிரகாரம்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ஒரு ஃபாதர், ஒரு குருவானவர், ஒரு ஃபாதர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங்கை ஏற்று 2 பேரும் திரும்பி ஒன்றாக சேர்ந்து வாழ்றாங்க. அப்போ அங்கே இயேசு பிறந்து விட்டார். அந்த கவுன்சிலிங் என்ன பிரச்சனைனா, விட்டு கொடுக்காத பிரச்சனை. 2 பேரும் லவ் பண்ணா, எலக்ட்ரிக் ட்ரெயின்லையோ இல்லைன்னா மெட்ரோலையோ இல்லை பறக்கிற ரயிலே லவ் பண்ணா. 2 பேரும் நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வேன், நான் இல்லைன்னா உனக்கு வாழ்வேன்னு போயிட்டான். எப்படி போச்சுன்னா, அதாவது ஒரு சூப்பர் ஒரு ஞாபகம் வருது எனக்கு திடீர்னு. ஒரு பொண்ணு ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறா. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு, அம்மா அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு குடுன்னு ஓடி வருது. அம்மா 22 வருஷமா நீ சுமந்தம்மா, காலையில் நீ எல்கேஜி யூகேஜி போகிறப்போ சாப்பாடு காலையில் கொண்டு போய் விடுவேன், மத்தியானம் சாப்பாடு கொடுப்பேன், சாயங்காலம் கூட்டிகிட்டு வருவேன். ராத்திரி தூங்குறப்போ நீ பெட்டில் யூரின் போகக்கூடாதுன்னு 3 வேளை நீ எழுப்புவோம்மா. எப்படி அந்த காலேஜில் அந்த சர்ச் பார்க்கில் இடம் வேணும்னு ராத்திரி 12 மணிக்கே போய் நின்றுட்டோமா லைனில். ஏன்னா நீ நல்லா படிக்கணும், காலேஜில் நீ பெரிய காலேஜில் படிக்கணுக்கா இவ்வளோலாம் போகிறான்னு. திடீர்னு ஒரு பையனை விட்டுட்டு நீ விட்டு போறிய, என்னம்மா நியாயம்? அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்கு அவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வாழ்வு இல்லை. 270 நாள் 9 மாதம் 270 நாள் சுமந்த கற்பம். அவன் சொன்ன மாதிரி ஒரு இருட்டறை, அது நெழுந்து நடக்க முடியாது, உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருட்டறையில் வாழ்ந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காஸ்பலா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வா? வேண்டாம், நான் அந்த பையன் கூட தான் போவேன்னு அவன் நிற்கிறான், அடம் பிடிச்சு நிற்கிறான். அந்த பையன் கூட தான் போவேன், வேற யார் கூடயும் போக மாட்டேன். இந்த அம்மா அழுவுது, அப்பா அழுவுது, என்ன யார் அழுகுறாங்க, யார் அழுதாலும் கேட்கல. அப்போ அந்த அப்பா அந்த பையன்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, அப்பா தம்பி அந்த பொண்ணை விட்டுருப்பா, என் பிள்ளையை விட்டுருப்பா, தயவு செஞ்சு விட்டுருப்பா என் பிள்ளைன்னு கெஞ்சுறாங்க. அந்த பையன் சொல்றான், உன் பிள்ளை பாடு உன் பாடுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நானா கூப்பிட்டு உன் பிள்ளை பாடு உன் பாடு, வந்தால் கூட்டிகிட்டு போங்கிறான். ஆனால் அது வர்ற மாதிரி தோணலை. இதை ஓரமாக நின்று ஒரு பெரியவர், ஒரு வயதான பெரியவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வயதில் மூத்த ஒரு படித்தவர். அம்மா அந்த பொண்ணுடைய காலில் விழுந்து அழுகுது, அப்பா அழுகிறாரு, அந்த பையன் காலில் விழுறாங்க. ஆனால் 2 பேருமே ஏற்றுக்கொள்ளலை, அவளை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அந்த படித்த அந்த பெரியவர் ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு பக்கத்தில் போய், ஏம்மா ஒரு கப்புள்ஸை பிரிக்கிற, லவ்வர்ஸ் ஏமா பிரிக்கிற, எவ்வளோ நேசிக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணி வச்சு போயம்மான்னு சொன்னார். அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லையா இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இப்படி ஒரு வேதனை இருக்குது, என் பொண்ணையா, இருமா கொஞ்சம் இருமா நான் பேசுகிறேன்னு அந்த பொண்ணுகிட்ட போய், அம்மா உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியல, நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்ட, லவ் பண்ண பையனை விடக்கூடாது, நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணித்தாகணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? சரி அங்கிள், யாருன்னே தெரியாது, முகமே தெரியாது, சரி அங்கிள். அந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப் கார்டு கட்டிட்டீங்களா? அதெல்லாம் கேட்பார். இல்லை ஞானஸ்தானம் வாங்கலை, கன்ஃபர்மேஷன் வாங்கலை, சர்ச்சுக்கு வரலன்னா ஐயர் சொல்வார், ஒரு 3 மாதம் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்க நீங்கள். ஏன்னா
அவரா ஞானஸ்தானம் கொடுத்தா ஜெயிலில் போட்டுருவாங்க. மதம் மாற்றம் செய்தார்னு இன்றைக்கி அவ்வளோ மோசமாக சட்டம் இருக்குது. அதனால் 3 மாதம் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கப்புறம் பிஷப் மூலம் பேராயர் மூலம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை நான் சர்ச்சில் சேர்த்துக்கிறேன் இன்னும் சொன்னார். சொல்கிற மாதிரி அந்த பெரியவர் சொன்னார். ஒரு வாரம் சரி அங்கிள், சரி அங்கிள். அப்போ ஒரு வாரம் எங்கள் அம்மா கூட போயிடுறேன்னு அம்மா கூட கிளம்பிட்டு மாமனா 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவான். ஒரு கண்டிஷன், உன்னுடைய செல்ஃபோனை அவர் கையில் கொடு, அவர் செல்ஃபோனை உன் கையில் கொடு. ஏன்னா 270 நாள் சம்பந்தம் அம்மாவை விட்டுட்டு போகிறேன். ஒரு வாரம் நீங்கள் அவர் செல்ஃபோனை நீ வச்சிரு, உன் செல்ஃபோனை அவர் வச்சிருக்கட்டும்னு அவர் சொன்னார். உடனே இந்த பொண்ணு பேக் மாதிரி எடுத்து செல்ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துச்சு. அந்த பையன் அதுக்குள்ளே 20 ஃபோன் அவனுக்கு வந்துட்டு அவன் ஃபோன் எடுத்து கொடுக்கல. 20 ஃபோன் வந்துட்டு அவனுக்கு. யார் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா அப்பதான் சொன்னார், வாழ்க்கையே திறந்தவனை விட்டு வர்றா, ஒரு செல்ஃபோனை உன்னையால் கொடுக்க முடியலையடா, அவளை நீ எங்கடா காப்பாற்றுவன்னார். அவளும் கேட்டா, அட நாயே, எங்கள் அம்மா 270 நாள் சுமந்தாங்க, 3 வேளை ஸ்கூலுக்கு அலைஞ்சாங்க, வேலையை விட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வந்து சோத்தை கொடுத்து வழி நடத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஸ்கூலு சீட்டுக்காக எவ்வளோ போராடினாங்க, இதெல்லாம் விட்டுட்டு உன் கூட வர்றேங்கிறனே, இந்த செல்ஃபோனை நம்பலையே, நீ எல்லாம் ஒரு மனுஷன், என் வாழ்க்கையை ஒரு கடவுள் மாதிரி இந்த மங்கிள் வந்து என்னை திறந்தாருன்னா. இதுதான் பிரிவினை. ஆனால் இந்த பிரிவினையின் பற்றியில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், விடுதலை தருகிறார். எப்போ அந்த ஞானம் வருதுன்னா அப்பதான் கிறிஸ்துவ ரட்சகர் நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவ ரட்சகர் நம்ம உள்ளத்துல எப்ப பிறக்கிறார்னா, எப்ப நம்ம மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப எசேக்கியேல் 18:32 சொல்றார். மத்தேயுல மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போஸ்தலர் 8:22 சொல்றார். எசேக்கியேல் 18:32 சொல்றார். இயேசுங்கிற ஒரு ரட்சகர் எப்ப நம்ம உள்ளத்துல பிறக்கணும்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறந்த தேதி வேதத்துல சொல்லப்படல. பூரி பண்டிகை, எஸ்தர் ராஜாத்தியோட பூரி பண்டிகை, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறப்போ அந்த ஆகான், ஆமோன், அந்த மொர்தெகாய், ஆமோன், அந்த அகாஸ்வேரு ராஜா, எஸ்தர் ராஜாத்தி 4 பேர் தான் ஹீரோங்க. அதுல ஆமான் யாரு சினிமாவில் வில்லன், மொர்தெகாய் தான் ஆக்ஷன் ஹீரோ. அவர் தான் காயை நகற்றவர். அவர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு நிக்கல. ஒரு பெரிய அதிகாரியை பத்தி எழுந்து நிக்கல. எதுக்குன்னா, ஹூ ஆர் யூ, நீ யார்? வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் எனக்கு கடவுள். ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த பெருமையினால ஒரு பிரிவினை. 40 நாள் பாஸ்டிங். நான் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, துக்கித்து சோறு சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுச்சு 40 நாள் 3 நாள். அதான் எஸ்தருடைய பாஸ்டிங் 3 நாள். மக்கள் எல்லாம் கூப்பிட்டுச்சு. நான் ராஜாவுடைய ஒய்ஃப், ஏய் மொர்தெகாய், ஏய் ஆமோன், உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லல. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, தன்னை தாழ்த்திச்சு ஜெபம் பண்ணிச்சு. அந்த இடத்துல அந்த எஸ்தர் அம்மா போய் ஜெபம் பண்ணி உட்கார்ந்து அந்த மச்சித்தப்பனை கூப்பிட்டு, முட்டாளு, கிறுக்கலை, சட்டை கிழிக்காதரா, கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்துரு, மக்களை ஒன்று சேரு. எல்லாம் நம்ம எப்போ ஒன்று சேர்ந்து துதிக்கிறோமோ, எப்போ ஒன்று சேர்றோமோ, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆதி கிறிஸ்துகள் ஒன்று சேர்ந்த பொழுது தூயனுடைய மகிமை அங்க இறங்குது, பரிசுத்தத்துடைய வல்லமை இறங்குது. அந்த வல்லமை இறங்குறப்பதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு முடவனை தூக்கிட்டு வர்றாங்க. அவனை லிஃப்ட் பண்ணி கொண்டு வராங்க, லிஃப்ட் பண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. ஏன்னா தேவாலயத்தின் வாசல்ல இப்போ ஒரு அம்மா அங்க நின்று கேட்டாங்க, ஐயா நாங்க உட்காந்து யாத்திரை எதாவது வாங்கிக்கலாமான்னு கேட்டாங்க. திருவாளர் டேவிட் சொன்னாரு, நான் ஆரம்பிக்கவே இல்லாம கொண்டாந்து வெயிட் பண்ணினார். கேட்டாங்களா? ஒரு அம்மா கேட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த அம்மா தூக்கியாந்து போடுறாங்க. ஆனா பேதுரும் யோவான் ஐயாவும் என்ன சொல்றாங்க, எங்கிட்ட என்ன இல்ல, துட்டு இல்லைங்கிறாங்க. பணம் இல்லை, நோ மணி, நோ கரன்சி. அந்த நேம் ஆஃப் த ஜீசஸ். எப்போ அந்த நேம் ஆஃப் த ஜீசஸ் சொல்லி 40 வருஷம் பிறந்ததுல இருந்தே நடக்கல. அவன் கையை பிடிச்சு எழுந்து நடனார். எப்ப நடன்னு சொன்னார்னா, தூயாவுடைய மகிமை அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்த பொழுது, யூனிட்டி. அந்த யூனிட்டி தான் எஸ்தர், அந்த யூத மக்கள், அந்த யூனிட்டி.
அந்த யூனிட்டி வந்த பொழுதுதான் பூரிங்கிற ஒரு பண்டிகை. எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் என்ன தேதி என்ன கிழமைன்னு சொல்லியிருக்கோம். பண்டிகைன்னா என்ன தேதி என்ன கிழமை, யூதருடைய பண்டிகை. இன்னைக்கும் எருசலேம்ல பெரிய லெவல்ல பூரி பண்டிகை. பூரிம்னா வீட்டில் பூரி சொல்றேன்ல, ஒழுங்கா அந்த மாவை எடுத்து சரியான அளவு எண்ணெய், சரியான அளவு தண்ணி, சரியான அளவு அதை மிக்ஸ் பண்ணி சரியான அளவு அதை தேய்ச்சி அதை ஊற வைக்கணும். அப்புறம் தேய்ச்சிட்டு எண்ணெய் சரியான டிகிரிக்கு சூடு ஏறின பிறகு தூக்கி தண்ணி அந்த எண்ணெயில போட்டீங்கன்னா அது எப்படி ஆகிடும், இருக்கும். இல்லை நீ மாதிரி காஞ்சி போயிருக்கும். முழு இருக்குன்னு எப்படின்னா, அந்த மாவுக்கு தேவையான தண்ணீர், அதற்கு தேவையான எண்ணெய், அதற்கு தேவையான ஒரு புளிப்பு, அதுக்கு தேவையான ஒரு மிக்சிங், அதுக்கு தேவையான உருட்டல். அதே மாதிரிதான் இந்த மக்களுக்கு விடுதலை பூரி பண்டிகை. அது ஒரு டேட் சொல்லப்பட்டிருக்குங்கிற, ஆனா இயேசு பிறந்த தேதி சொல்லப்படவில்லை. எதுக்குன்னா, எப்ப ஒரு மனிதன் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் கிறிஸ்துமஸ். அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு லார்ட் வித் அஸ், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எதுக்குன்னா, ஜோசுவாட்ட சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம். யோசுவா 1:5 சொல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம். ஆண்டவரே இறங்கி ஜோசுவாட்ட பேசுறார், மோசையோடு இருந்தது போல. எப்படி எங்க அப்பா என்னை எங்க அம்மா வழி நடத்தி வந்தாங்களோ, அவங்க ஜெபம் பண்ணி என்னை வழி நடத்தி வந்தாங்களோ, அதே மாதிரி என்ன நான் என் பிள்ளைகளை வழி நடத்த ஆண்டவன் கூடவே இருப்பம்பான்னு சொல்றார். கூடவே இருக்கும் ஆண்டவர். அதுதான் இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவத்து நிமித்தம் சிகரெட்டு பிடிக்கிறதால கேன்சர், குடிக்கிறதால லங்ஸ், கஞ்சா பிடிக்கிறதால மனைவி பிள்ளைகள் மறந்து மென்டல் ஆயிடுறான், கடன் வாங்குவதால சூசைட் பண்ண போயிடுறான். 1000 ரூபாய் கடன் வாங்குறான், நாளடைவில் 1 லட்ச ரூபாய், அப்புறம் 5 லட்ச ரூபாய், அப்புறம் அந்த இடத்துல வீட்டெல்லாம் விட்டுட்டு ராத்திரி அங்கிருந்து போயிடுறான். இதுல அமைதியின்மை. ஆனா இயேசுங்கிற ஒரு ரட்சகர் பிறக்கிறப்போ, அதான் ஏசாயா 9:6 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருக்கு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் அதிசயமானவர். எப்போ அதிசயம்னா, எப்போ ஒண்டர்ஃபுல்லா, நாம் எப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, யாரெல்லாம் பார்த்தாங்களோ, பார்க்கிறப்போ வேதனை, துன்பம், கண்ணீரான வாழ்விலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யாரா இருக்கட்டும், அவங்க எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், படித்தவளா இருக்கட்டும், படிக்காதவளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தகப்பனே எனக்கு இறங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர், ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இப்ப நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்ல, உன்னை விட்டு நான் விலகுவதிலே கைவிடுவேன் என்றாரு. எப்பன்னா, மோசேயை அவர் சொல்றப்ப நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். அதுதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்றப்போ, உன் தேசத்துல மழை இல்லையா, உன் தேசத்துல கொள்ளை நோயா, உன் தேசத்துல பஞ்சமா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு எனக்கு திரும்பினால் பரலோகத்தை நான் கேட்டு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் முகத்தை தேடணுங்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, சீக் டு மை ஃபேஸ்ங்கிறார். சீக் மை ஃபேஸ், என் முகத்தை தேடுங்கிறார். இப்ப நம்ம ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் இருக்காரா இல்லையா? நான் முன்னால டாக்டர் டிஜே தினகரன் பிரசங்கத்துக்கு கேட்பேன், பீச் ரோல, கர்த்தர் உங்க பக்கத்துல நிக்கிறார், உங்களை தூடுறார், உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். என்னடா கிறுக்குத்தனமா சொல்றாரு, எங்க பக்கத்துல அந்த கருப்பு அக்கா தானே பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கு, அந்த வெள்ளை என் மனைவி தானே பக்கத்துல இருக்காங்க, எங்க சகோதரன் என்ன இது ஃப்ராட்லாம் விடுறாங்க, இப்படிலாம் விடுறாங்களப்பா ஃப்ராடு என்ன நினைச்சிருக்கேன். 3 தலைமுறையா கிறிஸ்தவன் நான், எனக்கு என்ன வந்துருச்சு, ஏமாத்துறாங்க. ஆனா ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். 18:35 என் ரட்சிப்பின் கேடகம்
சால்வேஷன் ஷீல்டுங்கிறார். என் வலதுகரம் உன்னை தாங்குகிறதுங்கிறார். 18:35. எப்பவுமே நம்ம கைவிடுறதில்ல அந்த ஆண்டவர். சில நேரத்தில் ஜெபம் பண்றோம், சில ஜெபம் கேட்கப்படலை, அது அவருக்கு சித்தம் இல்லை. ரொம்ப நாள் ஜெபம் பண்றோம் ஒரு காரியத்துக்காக, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேனா ரொம்ப ஒரு காரியத்துக்காக, ஆனா கேட்கப்படலை. அழுது ஜெபம் பண்ணேன், ஆனா கேட்கப்படலை. அவருக்கு சித்தம் இல்லை, அவ்வளவுதான். அவருக்கு சித்தம் இருந்தா என்ன பண்ணுவார்? எனக்கு சித்தம் உண்டு, தாவீதின் குமாரனே உனக்கு சித்தமானால் என்னை சித்தமாக்கும் சொல்றான்ல. 10 குஷ்டரோகி வந்து எதுக்குன்னா, உமக்கு பிரியம் வந்தா என் மேல என்ன பண்ண முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். உமக்கு சித்தமானால். ஒருவேளை ஒரு வியாதி நமக்கு வருதுன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாம வர்றதில்லை. ஆண்டவருடைய சித்தம். எனக்கு சுகர் வியாதி இருக்கு, அது கடவுளுடைய சித்தம். நான் நல்லா சாப்பிட்ற ஆளு, விரும்பி சாப்பிட்ற ஆளு, நிறையா அந்த பொருள் அங்கே இருக்கும், இந்த பொருள் நல்லா இருக்கும், டேஸ்ட் பார்த்து சாப்பிட்ற ஆளு. ஆனால் அது நல்லா சாப்பிட்டதால கொலஸ்ட்ரால் வந்து எப்போ செத்து போயிருப்பேன். அதனால தான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கடவுளுடைய சித்தம். நான் ஆண்டவரோடு கேட்குறப்ப ஆண்டவர் என்னோடு பேசிக்கிறார். வந்து தான் உனக்கு கொடுத்தேன்பா, அதனால உனக்கு கொடுக்குவேன். இந்த வியாதியை கொடுத்தேன்னா ஏன்பா எனக்கு தந்தீங்கன்னு கேட்பேன் நான் சில நேரத்தில். இது ஏன் இப்படி பிரச்சனைங்கிறப்ப ஆண்டவர் என்னோடு பேசுவார், வசனங்கள் மூலம் பேசுவார். அப்போ நாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ தகப்ப நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அது நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் வெறுக்கலை, நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்ம கைவிட்டு போறதில்லை, நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் பிறந்ததின் நோக்கமே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. மேரிங்கிற ஒரு அம்மா, வின்சருங்கிற ஒரு சகோதரி, ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகள். 2 பேரும் அமெரிக்காவில் இருந்தாங்க. 2 பேரும் ஜெபிக்கிற பிள்ளைகள், மேரி வின்சர். ஒரே மகள், ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. முன்ன ஸ்கூலில் கொண்டு போய் வாத்தியார்ட்ட விட்டுட்டு, என் பிள்ளை தப்பு பண்ணால் கண்ணை மட்டும் விட்டுட்டு உரிச்சு தோலை உரிச்சிருந்துருவாங்க. எங்கள் அப்பா தான் சொன்னார், எங்கள் ஐயா தான் சொன்னார். இன்னைக்கு 100 பேரை கூப்பிட்டு சாலை மறியலுக்கு போயிடுறேன், பிள்ளை யாரா தொடுறதுன்னு. பிள்ளை யாரும் ஸ்கூலில் தொடக்கூடாது. இதுக்கு எடுத்தது மீடியா ஒன்று. செகண்டரி ஏன்டா கெடுத்தேன்னா, இன்னும் ஒருத்தருக்கு 5 பிள்ளை இருந்தது, 6 பிள்ளை இருந்தது, 8 பிள்ளை இருந்தது. இப்போ ஒரு பிள்ளை, ஒன்று. அது என்ன பண்ண முடியாது. இதுதான் அந்த பிள்ளை கெட்டு போகிறதுக்கு கஷ்டங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, குடும்பம் ஏன் டீச்சர் வந்து பெருமை கையாடாதவன் எங்கே சொல்லியிருக்கு? பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ அடிக்கலாம் பிள்ளை என்ன பண்ணாது? அழகா இன்னொரு பழமொழி இருக்கு, அடிச்சு முருங்கை மரத்தை ஒடிச்சவளை பிள்ளைய வாத்தியார் தண்டனை கொடுக்க படிப்பான் அவன். ஆனால் தண்டனை கொடுக்க ஒத்துக்கிறோமா? நம்ம ஒத்துக்கிற என்ன நமக்கு இருக்குது? எத்தனை? 1. இனிமேல் தான் திண்டமாக போகுது. நீ கரெக்டாக போகிறதில்ல. எல்லார் பிள்ளைகளும் திண்டமாகல, ஒரு சில பிள்ளை ஆயிடுதில்ல, அதுதான் இல்லையா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. நாங்கள் சோப்பு கம்பெனி, சோப்பு கம்பெனி வச்சுருக்குறோம். ஒரு அம்மா முதல்ல நான் பார்க்குறப்ப 80 கிலோ இருந்தா, இன்றைக்கி 45 கிலோ. ஒரே பையன். கஞ்சா இங்கேருந்து டீனர் கொண்டு போவானா பஸ்ஸில். இங்கே யாரோ கொடுப்பாங்க, கொண்டு போய் கொடுப்பான், வீட்டில் கொண்டாந்து வைப்பான். துட்டு வந்துச்சு. அப்புறம் போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான்ல, பிஸ்னஸில் கொடுப்பான். சாயங்காலம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு காலையில் எலக்ட்ரிசிட்டிலாம் காலேஜ் பேக்கில் வச்சு கொண்டு போவான், கொண்டே கொடுப்பான். இதுதான் நடந்த சம்பவம். ஒரு தடவை மாட்டினான். போலீஸ்காரங்க கேஸ் இல்லைன்னா தேடி வீட்டுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா கேஸை போட்டு ஒரு கேஸ் போட்டு 50,000 60,000 ஒரு தடவை ஃபைனான்ஸ் வாங்கி என்னன்னா, நான் சொன்னேன், ஒரு தடவை விட்டு உள்ளே இருந்து ஜாலியாக இருந்துட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் துட்டு மிச்சம் உனக்கு திரும்பிட்டு வருவான்னு. ஆனால் பெத்த மனசு, பிள்ளை மனசு கல், பெத்த மனசு என்ன சொல்லுவாங்களே, மறந்துட்டனே, பித்து. ஃபைனான்ஸ் வாங்கியே கெட்டு போனான். நேற்று முந்தானால பார்த்தேன் கம்பெனியில் அந்த செக்ஷனில், ஏமா அப்படி இருக்கிறேன்னு. என்னன்னா பண்ணுறது, ஓடி ஓடி வேலை செய்ய. இதுதான் நிலைமை. இதே மாதிரி ஒரே பையன், ஒரே மகள், நல்ல படிப்பா, கோல்டு மெடல், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா, ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸு, ஃபஸ்ட் ரேங்க்கு, நல்லா அழகாக இருப்பா,
நம்பர் 1 ரொம்ப நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவா, நல்ல செமையாக இருக்கும், நல்ல அழகாக எல்லாரும் பார்க்குற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணுவா, சுத்தமாக இருப்பாள், நல்லா குளிப்பா, நல்ல ஒரு தடவை போட்டால் 2 போட மாட்டா. கோல்டு மெடல் ஸ்கூலே போட்டுச்சு. காலேஜுக்கு போனால் காலேஜில் அதே மாதிரி கோல்டு மெடல், எல்லாரும் போட்டுற அளவுக்கு பழக்கம். எலக்ட்ரிக் ட்ரெயின் மெட்ரோவில் வர்றப்போ ஒரு தம்பியோட உறவு நட்பு கிடச்சிது. இன்றைக்கி மெட்ரோவில் போனீங்கன்னா கண் கலங்குது. தடவை போட்டால் 2 போட மாட்டா. வீட்டில் போனால் அந்த பிள்ளைகள் பண்ணுற அட்டுலியும் கண் கலங்குது. பாவம் கொத்தனார் வேலை செய்யுது. அந்த அம்மா ஹவுஸ் கீப்பிங்குது. ஹவுஸ் கீப்பிங்னா பெருமையாக இருக்குது. வீட்டில் போய் பாத்திரங்கள் வர வேலை தான் ஹவுஸ் கீப்பிங்கு. இதை தான் இன்றைக்கி பெருமையாக ஹவுஸ் கீப்பிங்னு இங்கிலீஷில் வேறு சொல்லிக்கிறோம். என்ன வேலைம்மா? ஹவுஸ் கீப்பிங். ஓ ஓகே ஓகே. பாத்ரூம் கழுவுற வேலை தான் ஹவுஸ் கீப்பிங். யாராவது செஞ்சீங்கன்னா கவலைப்படாதீங்க, தப்பு இல்லை. ஆனால் சொல்கிறத மெத்தட் சொல்கிறேன். அப்படி அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. அது அந்த பையனோட சேர்ந்துச்சு. நல்ல உறவு இல்லை, நல்ல வழக்கம் இல்லை, கெட்ட பழக்கம் வந்துச்சு. அந்த பையன் இல்லாமல் அவளால் வாழ முடியல. அவன் உலகத்தில் இருக்க அத்தனை பழக்கம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கு ட்ரக்குக்கு அடிமையாயிட்டான். எவ்வளோ சொன்னாங்க கேட்கல. அந்த பையனை கல்யாணம் பண்ணி ட்ரக்கு அடிமையாச்சு. அவனை கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது அவனோடு 24 மணி நேரம் வாழ்கிறப்ப தெரிஞ்சது அது மட்டமான ஆளுன்னு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பழகிறப்ப அவன் இல்லாமல் வாழ முடியல. அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. மோசமான பையன், என்ன சில 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. நிறைய கிறிஸ்தவ கல்யாணம், அதாவது இன்றைக்கி ஹைகோர்ட்டில் 8 மகளிர் கோர்ட் 8 இருக்குது. ஒரு காலத்தில் இந்தியா லெவலில் ஒரே கோர்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோர்ட் இருந்துச்சு. இன்றைக்கி 8 மகளிருக்கான ஹைகோர்ட் சென்னையில் இருக்குது. 8 கோர்ட்டில் ஒரு கோர்ட்டில் குறைஞ்சது 10 கேஸ் முடியுது ஒரு நாளைக்கு. 10-20 கேஸ் முடியுது, 100 கேஸ் முடியுது, 100 கேஸுக்கு மேலே தர முடியுது. அதில் 100 கேஸில் 50-60 கேஸ் கிறிஸ்தவ கேஸ் தான், கிறிஸ்டின்ஸ் மேரேஜ் தான், அறிக்கை வாசி பண்ணுறது தான். போன வாரம் நம்ம சர்ச்சில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். பேப்பரில் வந்துச்சு, நியூஸ் வந்துச்சு. என்னன்னு விசாரிக்கிறப்போ அந்த பொண்ணு 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து 3வது கல்யாணம் பண்ணுறப்போ தகராறு பண்ணான். அவனை நல்லவனாக நடித்தான். நம்ம மக்கள் விசாரிக்காமல் அந்த பொண்ணை தான் அடித்து விரட்டோம். ஆனால் பின்னால் பாருங்கள், காவல்துறை சரியாக விசாரித்து அந்த பையன் இப்போ ஜெயிலில் இருக்கான். நம்முடைய தலைமை சர்ச்சில் நடந்த சம்பவம் இது உலகம் முழுவதும் போச்சு அந்த செய்தி. அதே மாதிரி அந்த பையனோடு வந்தது. அம்மா அப்பா சொன்னாங்க போகாத வராத, அந்த வேலை வேணான்னு. அம்மா அப்பா எவ்வளவோ சொன்னாங்க, அழுதுச்சு, உரண்டுச்சு, இவ்வளோ மார்க் வாங்கினே, உனக்கு இப்படிலாம் பண்ணினேன். ஆனால் நாளடைவில் அந்த பையனுடைய உறவு நல்லா இல்லை. அம்மா அப்பாவை தேடிச்சு. அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, 1-2 நாளாகவும் 30-9 வாசிங்கன்னா அவனுடைய ஜெபம், அந்த பிள்ளைக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்காங்க. மத்தேயு 7:7 கேளு ஆண்டவர்கிட்ட நான் பிள்ளை மனம் திரும்பணும், என் பிள்ளை நல்ல வழிக்கு வரணும்னு மத்தேயு 7:7 ஜெபம் பண்ணாங்க. லூக்கால 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன், அதாவது பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தென்று பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை சொன்ன பொழுது அவனை நோக்கி அழைத்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். எப்படி மறுவாழ்வு? வீட்டுக்கு கூப்பிட்டாரு, குளிப்பாட்டினாரு, மோதிரம் போட்டாரு, கையில் கம்பு கொடுத்தாரு, புது ட்ரெஸ்ஸு போட்டார், புது செருப்பு கொடுத்தார். இதுதான் பண்டிகை. இன்னைக்கு புது ட்ரெஸ்ஸு ஒரு 90 விழுக்காடு போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். 90-95 விழுக்காடு இருக்கும். நான் ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புது ட்ரெஸ் இல்லை. அதனால் நான் இன்றைக்கி புது ட்ரெஸ் போடலை. கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் போடுறதில்லை. என்றைக்கு போடுவேன்னு எனக்கும் தெரியாது. நினச்சா போடுவேன். இன்றைக்கி நிறைய பேர் புது ட்ரெஸ்ஸு. எப்போன்னா அவன் மனம் திரும்பினான். என்றைக்கு நம்ம மனம் திரும்புகிறோமோ அதுதான் பண்டிகை, அதுதான் கிறிஸ்மஸ். நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்ப அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாட்ட வந்தா, முற்றுமா அந்த பையனை வெறுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த தாய் தகப்பனுடைய கண்ணீர் கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்போ தினமும் 1 நிமிஷம் அந்த ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர். தினமும் 1 நிமிஷம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அதுவும் ராத்திரி 12 மணிக்கு மேலே ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாராம் பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிறாரா. சங்கீதம் அதுதான் 98 சொல்லுது, புது பாட்டை பாடுங்கள். அந்த பிள்ளை திரும்பி வரப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் நானும் அதை சிந்திச்சு பார்ப்போமா?
அந்த அதே மாதிரிதான் இயேசு பிறந்ததை நோக்கம் என்னன்னா நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இடைமுடிக்கிற தந்தொழி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த ஒரே குமாரன் அவரை நான் விசுவாசத்தோடு, நீங்க வேதனையோடு கண்ணீரோடு நீங்க சொன்ன கதை எங்க வீட்டுல இருக்கியா, எனக்கு எப்படியா விடுதலை நீங்க கேட்கிறப்போ, ஆண்டவற்றை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த இயேசு பிறந்த நாளில் என் வாழ்வில் இயேசு பிறக்கணும்பா, என் மகளுடைய வாழ்வில் இயேசு பிறக்கணும், என் குடும்பத்தில் என் கணவருடைய வாழ்வில் இயேசு பிறக்கணும், என் கணவர் இத்தனை பழக்கத்திற்கு அடிமையா இருக்காங்க, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு எங்க அப்பாவுக்கு இத்தனை கஷ்டங்கள் இருக்கு, இத்தனை கஷ்டங்கள் எனக்கு விடுதலை வேணும், என் குடும்பத்துல எனக்கு இவ்வளவு வேதனை இவ்வளவு துன்பம், அந்த துன்பத்தின் மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுகிறார். 33:3 வேதாமத்துடைய மத்திய வசனம், சென்ட்ரல் வேர்டு அது, பைபிளுடைய சென்ட்ரல் வேர்டு. ஜெரேமியா 33:3 கால் அப்பான் மீ, அப்பொழுது நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களுக்கு வாய்க்க செய்வென்றாரு. சங்கீதம் 18 என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்தில் அன்புகிறேன், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு உத்தரவு கொடுத்துங்கிறார். நான் எப்ப கூப்பிடுறனோ என்னுடைய சென்ட் நீங்க தான் பாங்கிறார் தாவீது. அந்த பெற்றோர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இறை மக்கள், இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்ட பொழுது ஒரு விடுதலை கிடைச்சது. நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி எப்போ அழைக்கிறோமோ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும், ஆனா அழைக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், கடவுள் இருக்கிறாரா தேடணும், முகத்தை தேடணும். முகம் இல்லைன்னா பொல்லாத வழியை விட்டுட்டு தேடணும். இது ரெண்டுமே இல்லைன்னா கிடைக்காது. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு, துன்மார்க்குடைய கொம்புகள், துன்மார்க்கருக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏது? துன்மார்க்கர் பூமியில் இல்லாமல் அறுப்புண்டு போவார்கள், துன்மார்க்கர் பெருகினால் மக்கள் அவசப்படுவாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லுது. நம்ம எப்போ நம்ம நினைத்து ஆண்டவரை நான் தேடுறேன்ப்பா, ஆண்டவர் இங்க இருக்கிறாரா தேடணும். வீட்டுக்கார திட்டுறோம், மாமியாருக்கு சோறு போடல, வாங்கின ஃபைனான்ஸ் கொடுக்கல, வாடகை கொடுக்கல, எல்லாம் கொடுக்காம தென்னாண்டவர் கொடுக்க போற மாட்டார், வரவே மாட்டார். வாடகை உங்களால கொடுக்க முடியல, அது வேற, கொடுக்க முடியல அந்த ஹவுஸ் ஓனருக்கு சொல்லணும், அவ்வளவுதான். ஐயா கொடுக்க முடியல, கடவுள்கிட்ட கேட்கணும். எதுக்கு கொடுக்க முடியல? அடுத்த ஆண்டவர் அதை பேசுவார். ஏன் உன்னையால கொடுக்க முடியல, நம்மளால கொடுக்க முடியல, அடுத்த ஆண்டவர் பேசுவார். எந்த நிலைமையில நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவரை நோக்கி எல்லா நிலையிலும் பார்க்கிறப்போ அந்த கர்த்தர் நம்மோடு பிறக்கும் ஆண்டவர். அதுதான் லூக்கா 2 எல்லா மக்களுக்கும் மீண்ட சந்தோஷம். அந்த காலம்தான், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் சொல்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் மார்க் 1:10 சொல்றாரு. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறிற்று, டைம் இஸ் கமிங். அந்த இஸ்ரேலுக்கு பிறந்தவர் நம்மகிட்ட வந்துட்டார். கலாத்தியர் 5 எப்படின்னா அந்த காலம் எப்ப நிறைவேற்ற நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்போ நாம் ஆண்டவர்கிட்ட புதுப்பாட்டை பாடும் மக்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. பயப்படாதே, உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. பலன் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதில் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க. உனக்கு இரட்டத்திரையான ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்க. நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் இந்த ஆண்டில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம்ப்பா, பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கேன்ப்பா. என் வீடு ஜப்திக்கு வரப்போகிற நிலைமையில் இருக்கிறேன், ஒரு விசை கூட மனமரங்கப்பா. என் கணவர் என்னை விட்டு கடந்து போய் பல மாதங்கள் ஆயிடுச்சு, எங்கே இருக்கிறாரு தெரில. வேதனையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பன, ஒரு விசைக்குடைய மகள் திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து போன இடத்துல வாழ முடியல, நகை போடலை, குறைகளப்பா. மகள் திரும்பி வந்திருக்கா, என் மகளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காகப்பா, ஒரு விசை கூட தகப்பன எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. எனக்கு ஒரு விதமான ஸ்டோன் பிரச்சனை இருக்குப்பா, அந்த ஸ்டோன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பன, எனக்கு சுகர் கண்ட்ரோலால் தைராய்டு இருக்குது, என்ன வியாதினே எனக்கு தெரியலப்பா, ஒரு பயம்,
இரவில் ஒரு பயம், ஏன் இருக்கணும் மரித்து போகணுங்கிற ஒரு பயம், ஒரு விதமான அலர்ஜி என் உடம்புல இருக்குது, எனக்கு அந்த பயத்திலேருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனை ஒரு விசை கூட கண்ணீரோடு வேதனையோடு துன்பங்களோடு வந்திருக்கிற மலர் மத்தியில் உண்மையாகவே கர்த்தர் என்று பிறந்திருக்கிறார், கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பயப்படாதிருங்கள். எல்லா மக்களுக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தரின் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமான ஒரு வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்னம் ஒருவோடு இருக்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் ஒருவோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. வந்த மக்கள் வெறுமையாக வந்த எங்களுக்கு முழுமையை தாங்க. தாகத்தோடு வந்தோம்பா, எங்களுடைய தாகத்தை தீர்த்து தாங்க. ஏக்கத்தோடு வந்தோம், எங்களுடைய ஏக்கத்தை நீக்கித்தாங்க. ஒரு விசை கூட நீங்கள் எங்களோடு கடந்து வாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுடைய திருக்கரம் இருக்கட்டும். தூய யாக்கோபு ஆலயத்திற்காக, யாக்கோபு ஆலயத்துடைய ஆயருக்காக, யாக்கோபு ஆலயத்துடைய மூத்த மக்களுக்காக, யாக்கோபு ஆலயத்தை வழிநடத்தும் அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய பிரசன்னம் தகப்பனே ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். நாங்கள் பெறப்போகிற உம்முடைய சரீரம் ரத்தத்துக்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட விசுவாசத்தோடு உம்முடைய ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்காக, என்னுடைய பாவங்கள் நீங்க, என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க, என்னுடைய புது வாழ்விற்காக தகப்பனே நீர் கொடுத்த இந்த உம்முடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இதோ நாங்கள் கொடுக்க போகிற காணிக்கை ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்